Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TN USRB ல இருந்து SI நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேத்து வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து படிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான வேர் டு ஸ்டடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு ஓவர் வியூவா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நீங்களுமே வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கான அபிஷியல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்க வந்து கிராக் பண்ணி எடுக்க முடியும். இதை பத்தி பிரீஃபா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எஸ்ஐ நோட்டிபிகேஷனுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நேற்று மார்னிங் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல TNUSRB.TN.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் 2025 ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை நீங்க வியூ பண்ணி கிளிக் பண்ணி சம்பந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட்டோ டெட்லைன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக நம்மளுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நம்ம டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா போன வருஷம் டிகிரி படிச்சவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி வந்து படிக்கணும், எதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியறது கிடையாது. வழக்கம் போல டிஎன்பிஎஸ்சி மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்றவங்க தான் அடுத்த பேப்பர் டூலேயே வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்ட் பி எல்லாம் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் பார்க்க போறோம். வேர் டு ஸ்டடி படிக்க வேண்டிய பாடத்தொகுப்புகள் அப்படிங்கிற பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் அளவீடுகள், இயற்பியல் வந்து விசை அழுத்தம், மின்னியல்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிசிக்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற பார்க்கும்போது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ஸ்ல வந்து 2nd லெசன் 8th லெசன் படிக்கணும். அதே மாதிரி வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து 9th லெசன் படிக்கணும். இதே மாதிரி 1 by 1 வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணிருப்பாங்க. நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிசிக்ஸ் புக்ஸ் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7th இருந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10th புக் வரைக்கும் நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இதன் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி வேதியியல வந்து பாத்தீங்கன்னா 9th 10th 6th 7th சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. கண்டிப்பா இதுவுமே வந்து 6th to 10th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி புக்ஸை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டனி பயாலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் நம்ம கண்டிப்பா வந்து கவர் பண்ணணும். அதுல என்னென்ன உள்ளடக்கங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற 1 by 1 நீங்க வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புவியியல் ஜியாகிரபி கண்டிப்பா நம்ம 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். அது எந்தெந்த டைட்டில் வந்து எந்தெந்த லெசன்ல வந்து இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க அதையுமே என்ன பண்ணுங்கன்னா வியூ பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்டரி வரலாறுமே கண்டிப்பா இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதனால 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹிஸ்டரி புக்ஸை நீங்க வந்து கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறது இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொலிட்டி அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை நீங்க கண்டிப்பா வந்து பொலிட்டியில வந்து கவர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்ஸுமே வந்து 10th 11th 12th 8th இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து கவர் பண்ணணும். அது என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க, 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, அதே மாதிரி வங்கியியல், பணம் சார்ந்த விஷயங்கள், வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், வேளாண்மை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, வேலை வாய்ப்பு, வறுமை இது சம்பந்தமானது எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து வரும். கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா 8th 9th 10th 11th 12th இது எல்லாமே கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்து படிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு அதுல 8th 11th 12th அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 8th 11th 12th இந்த புக்ஸை நீங்க கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து 2nd டேர்ம்ல இருந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மீச்சிமா மீபேவான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சதவீதம், லாப நட்டம், அதே மாதிரி விகிதத்துக்கும் விகித சமத்துக்கும் எவ்வளவு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு, அதே மாதிரி தனி வட்டி, கூட்டு வட்டி, நேரம் மற்றும் வேலை, கூட்டுத்தொடர், பெருந்தொடர் வரிசைகள், எண்கள், இயந்திர கணிதம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறத இதன் மூலமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற நீங்க டிசைட் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.